டைம் வந்து 5:30. இன்னைக்கு வந்து மழை இல்லை. மலை தான் வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் டீ பிளான்டேஷன். க்ளவுட் பெட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரீசன் நம்ம சன்ரைஸ் பக்கம் மார்னிங் 3:30க்குலாம் கிளம்பிடுவோம். குட்டி பசங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ பார்ப்பதான் நம்ம நிஜமாலே மேலே ஏறி வந்தாச்சு. இந்த அழகான வியூவுக்கு இந்த மவுண்டன் கொஞ்ச நேரத்தில் காணாமல் போகும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? சுத்தமாக மறைஞ்சு போன நம்ம மவுண்டன் வியூ நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டு இருக்க வியூ மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஹெண்டில் இருக்குது. ஸோ அதனால் அண்ட் சிங்கப்பாரா ராக் இதெல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் மிஸ் பண்ணால் ரோட்டில் மார்னிங் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஸோ நீங்கள் வரும்போது நல்லா டார்க்கான ஏரியாவில் வந்துட்டு அண்ட் போகும்போது நம்ம அந்த நேச்சரை பார்த்துட்டே ஆஃப் ரோட் எங்கே இருக்கும் அது டிஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் வித் மீ கிருஷ்ணா. நம்ம போஸ் பீக்ல இறங்கி வந்தாச்சு. இந்த வீடியோவில் நம்ம சிங்கப்பாரா அண்ட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் இது எல்லாமே பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் எப்படி புக் பண்ணணும் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் எங்கே அந்த டென்ட்லாம் வச்சிருக்காங்க, ஸோ எப்படி ஸ்டே பண்ணலாம் அது எல்லாமே பார்ப்போம். போஸ் பீக் பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ மறக்காம இந்த வீடியோ முடிச்சோன்னா செக் பண்ணி பாருங்க. சன்ரைஸ் கொலுக்குமலை வியூ பாயிண்ட்ல தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு குட்டியா பிளே ஏரியாலாம் இருக்கும், கேஃபேலாம் இருக்கும். ஸோ இங்கே நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் கொலுக்குமலை டென்ட் ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ நான் போகும்போது அந்த ஏரியா உங்களுக்கு காட்டுறேன். ஃபார் மை டியர் சிஸ்டர்ஸ், கேர்ள்ஸ் ட்ராவலர்ஸ் எல்லாருக்குமே என்னென்னா இங்கே போஸ் பீக் பக்கத்தில் அண்ட் நம்மளோட வியூ பாயிண்ட் சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் லோக்கல் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து ஒரே ஒரு கேஃபே இருக்குது. ஸோ அந்த கேஃபேல இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ட்ராவல் பண்ணுறோம், ஸோ இல்லை ரெஸ்ட் ரூம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெசிடேட் பண்ணுவோம். பட் இங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் ப்ரோஸ் எல்லாருக்கும் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே ஒரு 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டென்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே கேம்ப் எல்லாம் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செம்மையாக வைப் பண்ணுற அளவுக்கு சூப்பரான இடம். இங்கேயுமே வந்து டென்ட் போட்டுக்கலாம். யூஸ்வலாக சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே க்ரௌடியாக இருக்கும். நம்ம அங்கே முடிச்சுட்டு இங்கே வர கேப்பில் வந்து இங்கே க்ரௌட் கம்மியாயிடுச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம வந்து ஃபேமஸான சிங்கப்பாராலாம் பார்க்க போகிறோம். ஸோ தட் நீங்களும் எங்களோட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணி வேறு லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இங்கே பியூட்டியே அந்த மேகம் வந்து அப்படியே புகை மாதிரி மேலே ஸ்ப்ரெட் ஆகி போகிற அந்த அழகை பார்க்கறது தான். ஸோ அப்படியே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளவுட்லாம் மேலே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்மளுமே அதை தாண்டி தான் போயிட்டுருக்கு. வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படி ஜில்லுன்னு ஒரு காற்றோட செம்ம குட் ஃபீல். ஸோ தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மவுண்டன் தான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோம். ஸோ பார்க்கலன்னா மறக்காமல் வீடியோவை பாருங்கள். பியூட்டி ஆஃப் நேச்சர் இஸ் எண்ட்லெஸ். இந்த அழகான நேச்சர், இந்த அழகான மவுண்டன், கிளவுட்ஸ் இது எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இங்கே டென்ட் ஸ்டே யாராச்சும் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் சன் செட் ஆகிட்ட பிறகு இந்த இடத்த வந்து பார்க்க வரவங்களுக்கு பெரிய கிஃப்ட் இருக்காது. ஏன்னா சன்ரைஸ் தான் இங்கே அழகே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே சன்ரைஸை மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க. ஏன்னா நம்ம அங்கே சன்ரைஸ் பார்க்க போகணும். பட் ஆல்ரெடி சன்ரைஸ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் நமக்கு வந்து அந்த க்ளவுட் பெட் அதெல்லாமே நல்லா பார்த்தோம். ஸோ அதனால் இந்த வாட்டி இந்த ட்ரிப்பில் நமக்கு சன்ரைஸ் மிஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் இங்கே சன்ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் டைமுக்கு வந்து பார்த்துருங்க. ஸோ நாங்கள் டைமுக்கு வந்தோம். பட் ஸ்டில் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அங்கே மேலே ஏற போஸ் பீக்கில். அடுத்து நம்ம சிங்கப்பாரா வியூ பாயிண்ட் தான் போக போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மவுண்டனை இதோட ஈக்குவல் ஹைட்டான இன்னொரு மவுண்டன்ல இருந்தும் வியூவை பார்த்துட்டோம். இதை விட குட்டியான ஹைட்ல இருந்தும் வியூவை பார்த்துட்டோம். இப்போ இது கூடவே டிராவல் பண்ணி ஒரு அட்ஜசன்ட்ல நம்ம வந்து அதோட வியூ எப்படி இருக்கும்
அந்த மாதிரி ஒரு க்ளோசர் வியூ பார்க்க போகிறோம். அங்கே தான் வந்து நமக்கு சிங்கப்பாராவும் இருக்குது. அண்ட் இங்கேருந்து ஒரு 10 minute ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஈஸியாக தான் இருக்கும். வாவ், வேற லெவலில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இங்கே மறக்காமல் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மலையில் எப்படி வந்து தேயிலை தோட்டம் போட்டாங்கன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட் இருக்கா? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம டீ மியூசியம் போயிட்டு அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஃபேமிலியாக வரீங்க, நீங்கள் வந்து அந்த போஸ் பீக்கை வந்து ஸ்கிப் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா கூட இங்கே வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம வியூ இருக்கும். ஸோ 2 சைடு 2 ஸ்டேட்ஸ் சூப்பராக பார்க்கலாம். இந்த மவுண்டன் இவ்வளோ கிட்ட பார்க்க எப்படி இருக்கு? மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. போக போக பாதை வந்து சின்னதாக எப்படி தான் வருது, ரொம்ப சின்னதாகல, லைட்டாக 2 சைடு 2 பள்ளத்தாக்கு, அதுக்கு நடுவில் நம்ம பாதையில் போகிறது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அட்வென்ச்சரஸாக இருக்குது. பெரிய அட்வென்ச்சரஸில் குட்டி அட்வென்ச்சர்ஸ். மூணார் ட்ரிப் ஆர் கொலுக்குமலை ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம மூணாரோட சீரீஸும் போட இருக்கோம் ஷார்ட்லி. ஸோ எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைட்டாக மூச்சு வாங்குது. தூரமாக பார்த்துட்டு இருந்த மலையை இப்போ ரொம்ப கிட்ட பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் இது வரைக்கும் மலை ஏறி வந்தோம். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இறங்கி போக போகிறோம். அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், அந்த கஷ்டம் இல்லை, போகலாம். எங்களுக்கு முன்னாடி பேட்ச் ஆக்சுவலி சின்ன பசங்க கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் இங்கே போனாங்க. ஒரு மாதிரி தான் இருக்கும். இங்கே நீங்கள் எந்த சைடு பார்த்தாலும் வியூஸ் தான், வியூஸ் மட்டும்தான். வியூஸ்க்கெலாம் பஞ்சமே இல்லை. இந்த பக்கம் பார்த்தாலும் வியூஸ், இந்த பக்கம் பார்த்தாலும் மவுண்டெயின்ஸ். ஸோ எல்லா சைடும் வியூஸ் தான். எவ்வளோ பெரிய மலை. இந்த மலைக்கு யாருக்காச்சும் போகணுன்னு ஆசை இருக்கா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மவுண்டன் போக்குறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மவுண்டன் ஏறும்போது உங்களுக்கு மூச்சு வாங்கிச்சா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். ஸோ இது ஹேஜுக்காக இல்லை, எவ்வளோ வயசானாலும் சரி, வயசு ஆகலனாலும் சரி, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எவ்வளோ வயசானவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம லைஃப் டைமில் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் இங்கே இருக்க அந்த ஃப்ரெஷ் ப்ரீஸ், பயங்கர ஃப்ரெஷ் ப்ரீஸ். அண்ட் அப்படியே ஒரு அந்த அந்த க்ளவுட்லாம் நம்மளை தொட்டு போகும்போது அவ்வளோ இந்த கோல்டு வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அட்வென்ச்சரஸாக இருக்குது. நம்ம மைண்ட் அண்ட் எவ்ரிதிங் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகுது. அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்
உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் வந்தாகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்படின்னு வியூவை பாருங்கள் இங்கேருந்து. ஓஹோ மாசாக இருக்குது. அடுத்து நம்ம ஒரு கரடு முரடான ரோட்ல ஆஃப் ரோட் பயணம் தான் தொடர போது. ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வைபை அது கூடவே என்ஜாய் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக இருக்காது. கொலுக்குமலை பிளான் பண்ணுறவங்க நவம்பர் டு ஃபெப்ரவரி ஒரு நல்ல சீசன் டைம். அண்ட் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்லாம் சூப்பராக பார்க்கலாம். பட் சில நேரத்தில் வந்து அன்யூஷுவலாக மழையும் வரலாம், க்ளவுடியாகவும் இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கல் கைட் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இங்கே இருக்கிற நிலவரம் வந்து அப் டு டேட்டில் தெரியும். ஸோ நம்ம வேறு ஏதாவது இடத்துல இருந்து இருப்போம், நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஈவன் சில நேரத்தில் வந்து மேப்ஸ் கூட தப்பாக சொல்லுவோம், லோக்கல் கைட்ஸ் தப்பாக சொல்லவே மாட்டாங்க. ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, நேற்று நான் வந்து கொலுக்குமலை வரதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது 87% வந்து க்ளவுடி, ஸோ சன்ரைஸ் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் யோசித்தோம். ஸோ அப்புறமா இங்கே வந்து பார்க்கும்போது சுச்சுவேஷன் மாறும். பிகாஸ் நேச்சரை யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அது எப்போ மாறுதுன்னு தெரியல. ஸோ மாறும்போது நம்ம அந்த அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் கொலுக்குமலையில் ஸ்டே பண்ணணும் அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா, ஸோ எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிலாம் டவுட் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து அந்த கைட் வந்து இங்கே இருக்கவங்க தான். ஸோ உங்களுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேக்கேஜ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன் டே மாதிரி நீங்கள் வந்துட்டு போயிடலாம். ஸோ சாட்டர்டே வந்துட்டு சண்டே போயிடலாம். ஃப்ரைடே நைட் ஏறிட்டு சாட்டர்டே ஒரு நாள் இங்கே இருந்துட்டு அண்ட் சண்டே நீங்கள் எந்த ஊருக்கோ அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. சரி, நான் நிறைய பேருக்கு லீவ்லாம் கிடைக்காது, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போயுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான பிளேஸ். ட்ரை பண்ணுங்கள், மஸ்ட் ட்ரை. ஸோ நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம், வந்துட்டோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஹேரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் இந்த கொலுக்குமலை. 2018 ஒரு குரங்கணியில் ஒரு காட்டுத்தீ பரவி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதுல இருந்து இங்கே ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ்லாம் அலோவ் பண்ணுறது இல்லை. ஸோ இங்கே இவங்களோட ஜீப்பில் தான் நம்ம போய் ஆகணும். ஸோ மேலே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100-120 ஜீப் சம்திங் இருக்குது. ஸோ அந்த ஜீப் மட்டும்தான் மேலே அலோவ். ஸோ பர் ஜீப்க்கு வந்து ஒரு 8 மெம்பர்ஸ், அந்த மெம்பர்ஸ் தவிர மேலே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு இந்த குரங்கணி ஃபாரஸ்ட் இஷ்யூ தெரியாதுன்னா குரங்கணி ஃபாரஸ்ட் ஃபயர்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம வரத்துக்கு முன்னாடி இங்கே புக் பண்ணிடணும் வண்டியெல்லாம், இல்லைன்னா நமக்கு ஸ்லாட் கிடைக்காது. பம்பியஸ்ட் ரோட்ல இதுவும் ஒன்று ரொம்பவே சூப்பரான ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ். இது நம்மளால கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு நான் கோப்ரோ 12க்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிப்பேன். அவ்வளோ மோசமான கரடு முரடான ரோடு. இப்போ நீங்க பாருங்க பாதை எப்படி இருக்கு. இதுலயுமே வந்து நமக்கு வீடியோ எவ்வளோ கிளியரா, ஒரு ஷேக்கியா இல்லாம ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் நீங்க அந்த டயர் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ அதிகமா அந்த கரடு முரடான பாதையிலுமே நமக்கு வந்து அவ்வளோ கிளியரா இருக்கு. வேற லெவல் ஸ்டடி அண்ட் ஸ்டெபிலைசேஷன். கண்டிப்பா கோப்ரோ 12 வந்து வேற லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க யாராச்சும் கோப்ரோ 12க்கு மாடிஃபை பண்ண போறீங்க, அப்படி இல்லைன்னா புதுசா வாங்க போறீங்கனாலும் கண்டிப்பா கோப்ரோ 12 நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களை அப்படியே கோப்ரோக்குள்ள கூட்டிட்டு போயிட்டேன், சாரி ஃபார் தட். கண்டிப்பா உங்களுக்கு யாருக்காச்சும் கோப்ரோ பத்தி தெரிஞ்சுக்கணும் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் பத்தி நம்ம ட்ரை பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம அதையுமே கமெண்ட்ஸ்ல போடுங்க, நம்ம ட்ரை பண்ணிடுவோம். மேபி ஃபியூச்சர்ல சிமெண்ட் ரோட் வரதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது இப்படி இருக்கிறது தான் இதோட பியூட்டியே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் பர் ஜீப்க்கு 2500 வாங்குறாங்க. ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அதே போல் போஸ் பீக்கு மேலே போகிறதுன்னு தான் அமௌண்ட் வேரி ஆகும். இதோட நம்ம ஆஃப் ரோட் பயணம் முடிஞ்சிருச்சு. ஸோ சிமெண்ட் ரோட் வந்துருச்சு அண்ட் நம்மளும் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு ஷேர் பண்ணி அடுத்த பிளான் கொலுக்குமலைக்கு போட்டுருங்க. இதோட சூப்பர் டூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவில் திரும்ப சந்திக்கலாம். டாடா பாய்.